சென்னை மாநகர் முழுவதும் இடி மின்னலுடன் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், சென்னையை பொறுத்தவரையில் ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது மழையும் தொடர்ந்து வருகிறது. இந்நிலையில் சாலையில் நீர்த்தேக்கம் என்பது இருக்கிறதா? எவ்வாறு சூழல் இருக்கிறது? சிவரஞ்சனி, குறிப்பாக சென்னை முழுவதும் தற்போது நல்ல மழை பெய்து வருவதை நேரடியாக பார்க்கிறோம். கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாகவே சென்னையினுடைய பெரும்பாலான பகுதிகளில் மழைப்பொழிவு இருந்த நிலையில குறிப்பாக இன்று தற்போது நிலைமையில சென்னையினுடைய பிரதான பகுதியாக இருக்கக்கூடிய அண்ணா சாலை, நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், தேனாம்பேட்டை, ஆயிரம் விளக்கு, இதை சுற்றி இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் தற்போது கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் தற்போது மழையினுடைய தாக்கத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அரபிக்கடல் பகுதியில் குறிப்பாக புயல் உருவாகக்கூடிய சூழல் இருக்கிறது. கேரளாவை விட்டிருக்கக்கூடிய பகுதியில் புயல் உருவாகக்கூடிய சூழல் இருக்குது. அதே போல வங்கக்கடல் பகுதியில குறிப்பாக காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது போன்ற நிலையில சென்னையை ஒட்டி அதே போல தமிழ்நாட்டினுடைய வட தமிழகம் உள்ளிட்ட பல பகுதியில மழைப்பொழிவை நாம் தொடர்ச்சியா பார்க்கிறோம். குறிப்பாக இது வடகிழக்கு பருவமழை வழக்கத்தை விட தற்போது சுமார் 58% அதிகமாக இருக்கிறது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்ததை போல தற்போது அதனுடைய ஒரு தாக்கமாக தொடர்ச்சியாக சென்னையில மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கிறது. அடுத்த ஒரு 6 நாட்களுக்கு மழையினுடைய தாக்கம் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்று காலை முதலே சென்னை நல்ல மழைப்பொழிவை பார்த்துக் கொண்டிருக்கிறது. இன்று மாலைக்கு பிறகும் இந்த மழை அப்படிங்கிறது நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வேல்முருகன்.